எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போதே நான் நினச்சது தான் விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படி தான் சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க லப்பர் பந்து ஸ்வஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரோ எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு, குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. குமாரை வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்றைக்கி வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் கொடுக்குமார். அடுத்து எங்கள் சிசிய பிள்ளை பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா, நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்னோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். இப்போ தான்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி ஒரு ஹிண்டு கொடுத்ததுனால நான் வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த்க்கு நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிவிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கள்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் அந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கான். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லைடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாத்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் உன் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா. விலங்குன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் ஹிட்டாக போகுது. எங்கே ஆஃபீஸ் போட போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போகிற, அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆளவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெலாம் கூப்பிடாமல் விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக, இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புடியா, ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்கிறவன் பிரசாந்துடைய குழந்தை, அதில் வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணி என்ன சொல்லி
இன்றைக்கி மதியம் சூரியகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, நீங்களாம் பரவாயில்லண்ணா உங்கள் அசிஸ்டண்ட்டு அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சூரிய. டப்பிங் தெரில, என் படத்தில் எடுத்துருந்தேன். வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்ரு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டியே வரேன். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு என்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லோரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் மியூசிக் ரெஃபரன்ஸ் ரூமில் போகும்போதே சொல்கிறான், சார் பசங்க 2லேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா. அது பிரச்சனை இல்லைடா, நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாத்தான் அது சுடுறது, இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதில் சுடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி, ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் அதுக்கும் போட்டியாக வந்துடுவானோ, பின்னால் பாண்டியராஜனை சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. சந்தோஷ் சொன்னது மாதிரி இந்த படம் வந்து சந்தோஷ் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல, படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரிக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல, பிரதர் படம் பயங்கரமாக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சொன்னாப்புல. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியை விட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பாக சந்தோஷ் சொன்ன ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது ஹிட் படமாக அமையும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். 2 சாங்கு, ட்ரெய்லர், சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்த அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கிறாரு. ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூரியை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரி எனக்கு கேடி பிளாக் கிளாடிரங்களில் தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு வரலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் கார்லேருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசுனா, என்ன சூரிய வந்திருக்காப்புல அப்படின்னா, ஆனால் நம்மளும் அந்த படத்தில் இருக்கோம்னா. சூரிய அதுக்கு முன்னால் சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் நான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ளே இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்துட்டாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நம்மகிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்குண்ணே, வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரியன் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரிய இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் வரீங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த ஐஸ். பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க. எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும், கேமராமேன், எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் கொண்டாடிங்க. நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. காமன் கம்போஸ்டாக உட்காந்துருப்பாரு. ஆனால் திரையரங்கம் அப்படின்னு வரும்போது, திரைப்படம் வரும்போது மாஸ் கிளாஸ் சேர்ந்த மாதிரி வரும். சிறுத்தை சிவா சார், ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோ ஃப்ளட்டில் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சாரை தெரியும். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபஸ்ட்டு. வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்தில் வச்சுருக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லா மேலே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சூரி சார், நீங்கள் மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க வளமுடன்.
ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகிறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோடய பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோட தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இப்போது லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா, மாரி செல்வராஜ் சார், வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போது பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அவ்வளோதான். படத்தை நல்லபடியாக பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, சுவாசிக்காவுக்கு விசில் அடிக்கிறீங்க, மாமன் திரைப்படத்துடைய சுவாசிக்கா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கட்டளை. அந்த அழகான ஈரம், அதற்கு காரணம் அந்த இசையும், அதற்கு பின்னாடி வார்த்தைகளும் ரொம்ப அழகாக வர்ணித்த பாடலாசிரியர் விவேக் அவர்களுடைய அந்த அழகான வரிகளும் வார்த்தைகளும் தான் அவரை அன்புடன் இந்த மேடையில் அழைக்கிறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். பாடலாசிரியர் விவேக் ஐயா அவர்களுக்காக. அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. நிறைய பேர் பேசணும், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சூரி சார், சில பேர் ஜெயிப்பாங்க, முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஓ, இவங்களாம் ஜெயிச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்காமல், உன்னால் முடியும், நான் உனக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் பாரு, இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன்,
பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம் நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை வந்து எப்போவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போதோ அது வந்து அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கோம், நம்மளாலும் ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்ருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேலே 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 வெற்றிகள் கிடச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அண்டு எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்கள். அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷாட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன் இல்லை நம்புகிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையாக அவர் இருக்காருங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் வந்து முக்கியமான ஒருத்தர் பற்றி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால் முடியும், நீங்கள் வந்து நிற்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, அது நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன், குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ளே ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்றைக்கி நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கி சூரி சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்போவுமே சூரி சார் அவரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். பர்சனலாக அவரை மேடை கிடைக்கிறேன், உதய் சங்கர் அவர்களை மேடை கிடைக்கிறேன். பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே அதை அடைச்சிடாதீங்கன்றது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. தமிழ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தார். அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு. இப்போ அவர் படத்துலேயே நானும் இன்றைக்கி ஒரு பங்காக இருக்குங்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி அதுக்கும். அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணார். சரி ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமாக ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க்கும் அவர் பண்ணார். ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தட், ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசாக மரியாதை வச்சுருக்கிற பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டியராஜ் சார், சிறுத்தை சிவா சார், லோகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், சுவாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே வந்து ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு. அதுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐ ட்ரை ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா மன்னிச்சிடணும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான். மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு. அந்த இடம் அந்த டைமில் நான் வேறு ஏதோ ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்குது. நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வெல் எத்தியிருக்கு. இன்டர்வெல் எத்தும்போது ஐ ஸ்டார்டட் க்ரைம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்குது, ஒய்ஃப் ஐஷோட டிஸ்கஸ் பண்ணோம். நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும். இது இன்டர்வெல் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த படம் நான் செய்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சாருக்கு சொல்லியிருக்கு, சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும். I want to do music for this film because I think till this moment I think this is the most beautiful story I have ever heard. And நான் எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுக்கும் இந்த ஃபிலிமுக்கு. அவ்வளோ இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்க்கு சொல்லியிருக்கு. அவளும் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் க்ரைம். அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போதும் again she is crying. அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், சூரி சார், ப்ரொடியூசர் குமார் சார், ஐஸ்வர்யா, சுவாசிகா, all the leading cast and crew of the film, Think Music, Santosh, Vivek sir. I have to specially thank Vivek sir for being there at any time,
எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணும்போது அப்போதே சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏதாச்சும் லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கா, டியூன் கரெக்ஷன்ஸ் இருக்கா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். I hope May 16th will be a remarkable day for Maaman. Suri sir, this will be your best film so far, and I am very sure everyone will love this Maaman. Thank you. இந்த மேடையில் ஒவ்வொரு ரோல் இவங்க சூஸ் பண்ணும்போது ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் the role she chooses, the character she chooses always makes a huge difference. இந்த அழகிய மேடையில் ஒரு அழகிய ஒரு தேவதையை வெல்கம் பண்ண போறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் our dearest ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த்க்கு பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே எங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூ இஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கே, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அன்பான நன்றி இந்த பக்கம் தான் நடந்தது. யோ பிரசாந்த் நன்றி அப்படின்னாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான நன்றி. அடுத்தபடியாக ஒவ்வொருத்தரும் இந்த மேடையில் வந்து பேசும்பொழுது அவ்வளோ உன்னிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ அழகாக அதை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிரித்த முகத்தோட அவ்வளோ ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காருன்னா மீண்டும் மீண்டும் எங்கள் ராஸ் இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுதே எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை செஞ்சுருக்கார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த
தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்தை தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அப்பா ராஜகன் சார் அவருக்கு வணக்கம். என்னுடைய பிரதர் சூரிய அவர்களுக்கு, பிரதர் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகாக இருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரதர். நம்ம ஒன்றா தானே சுற்றணும். ரொம்ப அழகாக இருக்கீங்க, எப்படின்னு தெரில. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. பக்கத்தில் ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க. மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உயரம்ன்றது சாதாரணமாக கிடைக்காதுங்க. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீமராஜத்தில் ஒரு 6 பேக் வைக்கணும்னு நினைக்கும்போது அவர் ஒரு 6 மாதம், ஏன்னா பவுட்ரோ இதை எடுத்துகிட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது, ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு ட்ரெயினர் சொன்னார்னு சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டார். 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். என் பிரதர் இவ்வளோ தானே ஸ்டார்ட்டாக இல்லை எடுக்கணுமான்னு கேட்டார். இல்லை முடிஞ்சது பிரதர்னே. ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது. 4 ஷாட்டாக இருந்தாலும் 6 ஷாட்டாக அழகாக தெரிஞ்சுது. அன்னைக்கு உழைச்சார், அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ தான் முடிவு பண்ண இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு மாதிரி. அதே மாதிரி விடுதலையில் 7-8 தையல் நினைக்கிறேன். நான் வந்து கான்பாப்பில் அப்பப்போ வந்து ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையல், ஒவ்வொரு தையல்லையும் உங்களோட வாழ்க்கை ஒரு படிக்கட்டு உயரம் அதில் தெரிஞ்சது. இன்றைக்கி மாமனில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான். அதேமாதிரி தாய்மாமன் உறவு நம்ம ஊரில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு தாய்மாமன் உறவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் உறவு தான். யாரும் சந்திக்காமல் வந்தில்லை. நான் படத்தை சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து மானத்துக்காக எதனா விட்டு கொடுப்பான், ஆனால் தாய்மாமன் உறவு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாக இருக்கட்டும், தங்கச்சி குழந்தையாக இருக்கட்டும், எப்படி பார்த்துக்கொண்டது நமக்கு தெரியும். சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்குறேன். வெட்டு குத்து அருவான்னு தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர். இது மாதிரி கதைகளை வந்து ரொம்ப நாளைக்கு பார்த்து சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இவங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் வர முடியாமல் போச்சு, கூப்பிட்டே இருப்பார், நான் வந்து நேரமில் வர முடியாமல் போச்சு. அந்த கலகலப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சோ அதேமாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதேமாதிரி கலகலப்பு இருக்கும். அதேமாதிரி ஒரு எமோஷனலான உணர்வும் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாக் ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் தம்பி, நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் இது வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து ஏற்கனவே கடலில் அவ்வளோ செம்ம கான்ஃபிடண்டாக ஒரு படம் பெரிய ஹிட்டு கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். பெருசாக இருக்கே. அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. சூரியனை வந்து என்னோடய குடும்பத்தில் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம் இந்த இதில் நானும் கலந்துக்கிறதுல. பிரசாந்த் பிரதர் வாழ்த்துக்கள். ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ராவல். அதில் நானும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபஸ்ட்டு படம் நீங்கள் எடுத்து அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக போகல அப்படின்னாலும் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து ஒரு சக்ஸஸ் கொடுத்து அப்புறம் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் மெயினாக எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சார் இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் ஓடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற அவ்வளோ இதில் அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அது மூலிமா தான் இந்த படம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
விலங்கு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கணும். ஸோ அதுக்கு எஸ்கே படிஸ் மதன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது சூரியனை இந்த கதையை பற்றி இதை பற்றி சொல்லும் போதுலேருந்தே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எவ்வளோ சூப்பர் படமாக இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் குமார் பிரதர், ரொம்ப சந்தோஷம். உங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு மேனேஜராக இதுவாக இருந்து எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு தெரியும். பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆள். உங்களை இவ்வளோ சந்தோஷமாக பேக் டு பேக் ஒரு சக்ஸஸ் கொடுக்குற படங்களில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். அப்புறம் சூரியனை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்னு தான் சொல்லணும். நான் சூரியனை எனக்கு ஒரு 10 வருஷமாக அண்ணனை தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தாலுமே எப்போ நம்ம தொய்வடைஞ்சாலும் அவரோட லைஃப் ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி. அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி வந்தார், அப்புறம் இவ்வளோ வருஷம் காமெடினா பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு ஹீரோவாக பண்ணி அதிலேருந்து இப்படி ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுன்றத நிரூபித்து காமிச்சதில் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல இந்தியாவிலேயே. அந்த விதத்தில் சூரியனோட இந்த ட்ராவல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். அவர் வந்து விடுதலை, கருடன், கொட்டுக்காளி மாதிரி வேறு ஒரு பரிணாமத்தை காமிச்சு அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்னொரு முகம் இருக்குது. அது வந்து அவர் சினிமாவில் இருக்கிற நீங்கள் அவர் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும், நல்லா க்ளோஸாக பழகினதுக்கு. அண்ணன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னசென்ட்டான ஒருத்தரோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தர், பயங்கர தெளிவான ஒருத்தர். அவரோட கதை சென்ஸ் அண்ட் ஒரு திரைக்கதை சென்ஸ்ன்றது வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இதில் இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற கதையிலேருந்து வர ஃபஸ்ட் படம் மாமன், இதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு 15-20 கதை வச்சுருக்காரு. அதுலேருந்து ஒன்று அப்பப்போ எடுத்துவிட்டாரு. அண்ணன் வந்து பெரிய லெவலில் போயிடுவார் நம்புகிறேன். அதே மாதிரி மற்றவங்க கதையிலையும் நிறைய டைரக்டர்ஸ் கூடயும் அண்ணன் தொடர்ந்து பயணிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றது என்னோடய ஆசை. ராஜ்கிரண் சார், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு தவமாய் தவங்கிறது தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம். அதில் நான் உங்களுக்கு தெரியும், நான் அவங்க வந்து பார்த்து பேசியிருக்கின்றது. எனக்கு நீங்கள் இந்த படத்தில் இருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஹிஷாம் பிரதர், எவ்ரி ஒன் இதில் நடிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே என்னோடய சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற சிதம்பரம் சார், அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான எல்லா இதுவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மொத்த டீமுக்கும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுது. தேங்க்யூ. அடுத்தபடியாக மாமன்னனே இந்த மேடையில் வந்து எங்கள் அன்பான மாமனுக்கு வாழ்த்து சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் மாரி செல்வராஜ் ஐயா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷ், தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிவிடுவார் என்கிட்ட வந்து. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ் தான். அதே மாதிரி மாமன் வந்து தலைவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்த பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள், நான் அஸ்டினேட்டராக இருந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்கார், இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போ அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும்போது அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம். அது நிகழும், எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோவாவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய பெருமாள் கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம்
ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவாக ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கியிருக்கீங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்போ நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பர்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்றதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன், எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த படத்தோட வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டரு, விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை விலங்கு சீரீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரீஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோ தான் இருக்கும், இதானே இருக்கும்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசித்து இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்ராம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்தில் இருக்க நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போது சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அது அந்த ப்ராசஸை நினச்சிக்கிறேன். இந்த ப்ராசஸில் நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என் டிரைவர் சூரியன். ஒரு வார்த்தை சொன்னார், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா பெத்தார அது அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க, அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் கடைசியாக எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷன்லையும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். நிச்சயமாக அந்த படத்துக்கான அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை. இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும்.
நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ளே வலியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிட மாட்டேயா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட்டை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதாலும் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் அந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்கார். சார் ரொம்ப என்ன சொல்கிறது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசினது, வடிவேல் சார், நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்லேருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்குல்ல, இது இன்றைக்கி எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமாக இருக்குது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்களாம் தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக சொல்லணும்னா உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது, மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றியுடன் பட்டிருக்கோம். அப்புறம் அந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். எனக்கு ஒவ்வொருத்தர் தனியாக சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவரை கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சவர். நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரில, நிஷாமா, ஓகே. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ்லேயே பேசினார். ஓகே சந்தோஷ் பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஒரு முதல்ல சூரியனுக்கு அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்காந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக படம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லேயோ வேறு ஏதாவது அறிவிப்பு நிகழ்ச்சிகள்லையோ அந்த படத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கூட இருக்கவங்க கூட மட்டும்தான் பேசுவோம். ஆனால் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் நான் வந்து இதில் முன்னாடியே உங்கள் கூட பேசுகிறேன். அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம். நான் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன் தான். இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில் கண்ட்ரோல் விட்டுருவேன். இந்த படம் பார்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமாக ஆயிடுச்சு. மனசும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக அதை உருவாக்குனது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பிரசாந்த்கிட்ட இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் வந்து ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்கிறோங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காருன்னு தோணுது. இந்த படத்தில் கேமராமேன் தினேஷ் வந்து பிரசாந்தோட ஒரு கண்ணு மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட்டு வரணுமோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட் அங்கே கொடுத்துருக்காரு. அப்படியே
பார்க்கும்போது ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதுனா எப்படி இருக்கும், படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கலையே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருந்துச்சு. இந்த கேமரா ஒர்க் வந்து அது ரொம்ப அது பார்க்கலையே இது ஒரு அற்புதமான படங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக் நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏதாவது இமேஜுக்கு ஃபோட்டோவுக்கு மியூசிக் வச்சா கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த படத்தில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அதில் சூரியன் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடன்லேயும் சரி ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க. டைரக்டராகவும் சரி, விடுதலையில் கருடன்லேயும் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக நடித்த விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு புது ஒரு மனிதராக தெரிஞ்சார். நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனால் பழைய சூரியன்னா இனி வரமாட்டார், அவர் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ஞ்ச மாதிரி ஒரு புது சூரியன்லாம் இருக்கீங்களே, இது எப்படின்னு இவ்வளோ நாள் இந்த சூரியனை எங்கே இருந்தார் எனக்கு உண்மையிலேயே சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாற்றினேன். அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ட்டு தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் சொன்னார். அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு ரொம்ப மனசில் எடுத்துக்க வேண்டியதுன்னா, உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். இந்த படத்தோட மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக வந்து நெகிழ்ச்சியாக மனசு விட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுலேருந்து என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப சிலாகிச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய விஷயங்களை. பிரசாந்த் எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஏன்னா சூரியனா அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்துருக்காரு. பல மொமெண்ட்டுகளில் வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ளே அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டரில் நடிச்சிருக்க அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இல்லை ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில் ஏற்பட்ட உணர்வு உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில் ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வில் கலந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. கனகராஜ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அண்ட் படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்னதாக படங்கள்லாம் பண்ணணுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனுக்கு எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. வரும் அத்தனை வாழ்த்துக்கு பின்னாடி இருக்கும் அந்த இமோஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிரசாந்த் அவர்களை போய் சேரும். இந்த அழகிய தருணத்தில் திரைப்படத்தின் இயக்குனருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் இயக்குனர் பிரசாந்த் அவர்கள்.
கடவுளுக்கு நன்றி. எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார். பட் இந்த தேங்க்ஸ் சொல்ல தவிர வேறு எதுவும் தெரில. மாமன் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மாமன் வந்து தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போது இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப கனெக்டடாக இருந்தது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான். அதை வந்து சரியாக செஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேனே. அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்கடா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஸ் ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடச்சதுக்கும் அவங்க தான் காரணம். எப்படி மதன் அண்ணன் ஒரு காரணமோ விமல் அண்ணன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ZEE5 காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றினே. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமார், நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்டர்னு சொல்ல, என்னோடய தம்பிகள் அவனுங்கள்லாம் என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு, ஹேஷாம், எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்ட்ட சாரி கேட்குறேன். தேங்க்யூ. இன்னும் நல்ல பெரிய கைதட்டல் கொடுங்க. இந்த திரைப்படத்தின் எங்கள் குட்டி ஹீரோ, எங்கள் குட்டி நாயகன் லட்டு அப்படின்னு செல்லமா அவரை செட்டில் கூப்பிடுவாங்க. நான் 5 லைன் பேசி ஆகணும், என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி, என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுட்டான். அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும். ஒரு பெரிய கைத்தட்டல், சூப்பரான விசில்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். பேசிடலாமா? ரெடி? நீ நான் பேசுறேன்னு சொன்னியடா, 5 பேருக்கு தேங்க்யூ சொன்னு சொல்லியே. சரி, எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. அப்போ அவர் சொல்வார். ஓகேங்களா? எல்லாரும் கண்ணை முடிக்கலாமா? சரி, அப்போ திரும்பிட்டு பேசலாமா?
யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போகிறது இல்லையா? என்னடா முடிஞ்சிருச்சா? போலாமா? சொல்ல போறியா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் சூஸ் பண்ண அப்பாவுக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர் அங்கிளுக்கு தேங்க்யூ. சூரி மாமாவுக்கு தேங்க்யூ. அத்தைக்கு தேங்க்யூ. சுவாசிகா அக்காவுக்கு தேங்க்யூ. ஏய், இவங்க அத்தை, அந்த அம்மா அக்காவா? அது அம்மாடா உனக்கு. எல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு. பட் அந்த குட்டி ஸ்டாருக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த எங்க லட்டு. அடுத்தபடியாக ஒருத்தரை பார்க்கும்பொழுது நமக்கு அப்படியே மனசுலாம் பூரித்து போகும், அவ்வளோ சந்தோஷம் வரும். இவருடைய வெற்றி நம்ம வெற்றிடா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். இவரை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அண்ணாந்து பார்க்க தோணும். என் அண்ணன்டா அப்படின்னு பெருமையாக சொல்ல தோணும். எனக்கு இவர் தெரியவே தெரியாதே, அவருக்கும் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும், சூரியனை நம்ம அண்ணன் மாதிரிப்பா அப்படின்னு எல்லாரும் உறவை கொண்டாடக்கூடிய ஒரு அன்பான அண்ணன். யாரை அரங்கத்தில் பார்த்தாலும், நடைபாதையில் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு நடக்கும் அன்பான அண்ணன். அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நான் சௌக்கியமா இருக்கேம்மா அப்படின்னு மனசால ஆழ மனதிலிருந்து சந்தோஷத்தை பகிரக்கூடிய அன்பான அண்ணன் எங்கள் சூரிய அண்ணன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அக்கா தங்கைமார்களுடைய குழந்தைகளுக்கு மாமன் என்ற வடிவம் எடுத்து ஒரு மிக அழகான கதையுடன் இந்த அரங்கத்தில் எங்களுடைய நாயகன், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர், எங்க ஹீரோ சூரிய அண்ணனுக்காக ஒரு பெரிய கைதட்டல் everybody. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. அதாவது பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வை அணிவிச்ச அன்னை சிதம்பரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினார், குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்த மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்குவாண்ணே. சார் சாரி சார். சிவா அண்ணன் எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவார். நான் எதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவார். ஒரு நிமிஷம் நல்லாரா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பான், நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறையா விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறையா விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கணும் சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையில்லாமல் இருக்கணும் சார்.
1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுமுறையை பார்த்தாங்கடா, இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும்? இவர் மேலே இவர் கீழே இல்லைல்ல, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும்? இப்போ நிறைய வயசில் உங்கள் மூலம் தான் சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொல்கிறேன்டா, கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க, நான் உங்களுக்குள்ளே வந்தேன்னு உண்மை தானே. அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட இருக்க சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறேன், நல்லாவா இருக்கேன் அந்த படத்துக்குடா, இந்த கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட, ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க, உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆளு நல்லாயிருக்கும், ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்றைக்கி வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்றைக்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட, ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டியராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்கில் ஒரு சீன் வரும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டியராஜன் டைலாக் ஒன்று வருது அந்த மாதிரி வச்சிரு தம்பி அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளை ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களை ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறேண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடச்சிருக்கும் ரொம்ப சந்தோஷனே. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாரையும் கரெக்டாக சொல்லவே முடியாதுன்னு. அப்படி இருக்கிறப்ப நினச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழலில் அது தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்றது எங்களை விட சிவானி ஆர்களுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பண்ணி அது எங்களுக்கு தெரியல. ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்னு. கருடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக ஆகும்னு நினைக்கிறேனே. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படி பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாரான்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டார் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்போ அந்த படம் நல்லா வருன்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரிப்பான்னு வந்து கிட்ட வந்து நிற்பா, அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம நடிகர்ப்பா, பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா, அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சுருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பதாப சொல்கிறேன், நாளைக்கு ஒருவேளை என்னோடய குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் இங்கே தமிழ் மூவிக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் பண்ணுற படம், அதுலேயும் எல்லா சாங்ஸும் ஹிட்டு. இங்கே வந்திருக்கேன், இந்த படமும் எல்லா சாங்கும் ஹிட்டாகும்னு நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே எல்லாருமே கேட்டாங்க. அதே நேரத்தில் என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. பாவம் ரொம்ப நிறையா கஷ்டப்படுத்து, கடைசி நேரத்தில் நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மலாம் வந்து மியூசிக் டேரக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார்.
ഓക്കെ സാർ ഞാൻ ചെയ്യും സാർ ഞാൻ ചെയ്യും പ്ലീസ് ഡോണ്ട് വറി സാർ ഞാൻ ചെയ്യും ഷുവർ ഷുവർ സാർ ഡെഫിനറ്റ്ലി ഞാൻ ചെയ്യും சார் ப்ளீஸ் 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 ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு குமார் சார் அடிப்பார் சார் சாங் வந்துருச்சு ஞான் செய்யும் சார் ஞான் செய்யும் ஞான் செய்யும் டோன்ட் வரி சார் ஓகே கூல் 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 கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் விக்கி பேசுகிறேன் கோ டேரக்டர் சொல்லுங்க சார் சாங் எப்போ நான் செய்யும் ஞான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஞான் செய்யும் டோன்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ நாடிக்கான்னு யோசிப்பேன் சரி ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம் இல்லாட்டி நம்மளை அடிச்சிருக்காங்க சார் ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார் சூரி சார் எல்கே யார் சார் கடைசி அசிஸ்டண்ட் டேரக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம் எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார் 2 மணிக்கு என்ன சார் இங்கே எனக்கு சாங்கான பொட்டிலே சார் வச்சுருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு எப்போ வரும்னு இருக்கிறாரு சார் ஓகே ஓகே சாரி பிரதர் சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார் சார் 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார் 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ் சாங் எப்போ சார் அவர் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்குது சார் ஓகே தான் சார் சாங் நான் கொடுக்கும் ப்ளீஸ் எல்லார்ட்டும் சொல்லுங்க எல்லாரையும் மொத்தம் கூட்டு வச்சுங்க ஆஃபீஸில் பேசுங்க நான் சாங்கு கொடுக்கும் நான் கொடுக்கும் சார் என்னை நம்புங்க சார் என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார் என்னை நம்புங்க சார் முடிச்சிருக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார் அதிசயம் என்னை நம்புங்க சார் என்னை நம்புங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே என்னடா ஆசையாக நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார் அண்ணே என்ன அண்ணே சாங்கு ரெடியாக தம்பி கோச்சுக்கிற தம்பி உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு எந்த மியூசிக் டேரக்டருக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும் அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பேர் பரண் எங்கே இங்கே தான் இருக்கு அவனை கூப்பிட்டு சொல்லிடு நீ யார் கூட ஃபோன் பண்ணி மியூசிக் டேரக்டருக்கு யாராவது சொல்கிறான்னு ஃபோன் பண்ணிடுறாத ஒன்று கொன்னே விடுவேன் அப்படின்னாரு ஓகே ஓகேன்னு எல்லாரும் அடிச்சிட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங்கு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த டியூனை கேட்டாச்சு ஓகே அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம் வாழ்த்து சொல்கிற கூட பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு அடித்தேன் சார் வணக்கம் சார் ஞான் செய்யும் சார் நோ வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பராக வந்திருக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு சார் பிடிச்சிருக்கா சார் ஓகேவே சார் அந்த ஃபஸ்ட்டு சாங் கேட்டிங்களா சார் ஆல் சாங் கேட்டு சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் ஒன்றே ஒரு ஹெல்ப்பு சார் சார் டேரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கலான்னு தெரியல சார் கேட்டு சொல்லுங்கள் சார் ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார் நீங்களே சொல்லுங்கள் சார் ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே நேற்று நைட்டு கூட நைட்டெல்லாம் அது உதயசங்கருக்கு அடிச்சிருக்காப்புல என் அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு அடிச்சு சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாருக்கும் தெரியல சார் எனக்கு கவலைப்படாதீங்க அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான் மாமன் டீம் நம்பர் தான் யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க ஓடிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு அந்த இயக்குனருக்கு அவங்களுக்கு சகஜம் பிரதர் அதனால் ஒரு ஆசை தான் ஆனால் என்ன நான் தான் கேட்டு நினச்சி அதை ஊரே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட சாரிங்க பிரதர் பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் ஐசு ரொம்ப நன்றிங்க ஐசு தேங்க்யூ ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயினி கதை கேட்டாங்களான்னு கேட்டு ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கான்றது அவங்க மேலே எனக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அதை நான் சொன்னேன் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது ஸோ இந்த படம் ஃபுல்லாக ஒரு ரேகாவாக ஒரு பையனோட அத்தையாக 100% தமிழ்நாடு பூரா போய் நீங்கள் எல்லார் வீட்டில் இருப்பேன் நான் நம்புகிறேன் அதே மாதிரி நிறைய கதைகளை உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே உண்மை வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சுவாசிக்கா அவர் மாதேஸ்வரராஜ் அண்ணன்கிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க அண்ணங்கிட்ட கூட பேசியிருக்கேன் நான் பாண்டராஜ் அண்ணன் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி அதனால் உண்மைக்கு வாழ்த்துக்கள் எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேச முடியினப்போ அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டேன் ஒரே டேக்குங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்போம்னே உங்க வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்னே மிச்சம் 3 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம்னே காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடா அது
தம்பி என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்தேன், நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்தேன், அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னுவார். அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர்ஸ் சினிமாவுக்கு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரதர் கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்குது. எப்படி ராஜகன் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சி மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள். அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒர்க் பண்ணாட்டாலும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுரிய ஒரு ஆள் நீங்கள். அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்கள் பேசுகிற அந்த அமைதியாக பேசுகிற 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய் சொன்னாப்புல, அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னார். உதயசங்கர் பேசினார். பேசிட்டு உதயசங்கர் என்கிட்ட தம்பி பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறேன்ட்டாருன்னு கம்பெனிலேருந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயமா பேச சொல்லுங்கண்டு. என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சகம் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட, தயவுசெய்து அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் அவருக்காக மட்டும் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காசை தயவுசெய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்கள், இது நான் சூரியனுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க சூழலில் சப்போஸ் உங்களை அணுக முடியலை இல்லை மிஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இந்த உங்கள் ஆட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். கூடுதலாக நான் கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவாக அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மாண்ட அம்மா தான் அதுதான் அப்படி ஒரு அம்மாவாக நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு ஒரு மாமன் பொண்ணாக வந்து நீங்கள் நடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா படத்தை ஹீரோயினாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்களை அப்பாவும் வைக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர்னா அவங்க தான் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். பண்ணுறான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க. 6 பேக்கை வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக்கை வச்சு என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் அங்கே உட்காந்துருக்காங்க. படம் பார்க்க சீமராஜாக்காவை போய் உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக்கு பயங்கர எனர்ஜி உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்னு கீழே போயிட்டான் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டேன், சீன் போயிடுச்சு. பாடுறா பாப்கார்ன் அப்புறம் தேடுறாண்டா பாப்கார்ன் அப்புறம் தேட போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ பாருன்னு கேட்டேன். போயிடுச்சுடா பாப்கார்ன் கீழே குனியிலே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்லை பிரதர், 59 செகண்டு தான். ஒரு சட்டையை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது. ஆனால் நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்கல. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னடா ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காரு, நான் உண்மை நான் கையெடுத்து கும்பிடுனேன். அந்த 7 மாதத்தை உலகத்துக்கு டயர்ட் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த இதுன்றாங்க, இந்த ஓட்ஸுன்றாங்க, சக்கரை கூடாண்டாங்க, உப்பு இருக்கக்கூடாண்டாங்க, எதோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவள் எவ்வளோ அவளோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு, 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 10 மணிக்கு எழுந்திரிச்சு, டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கனில் போட்டு உப்பு போட்டால் போடாதுன்றாங்க, இல்லாட்ட உப்பு போடுங்கன்றாங்க, மிளகாப்பொடியோ போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தர் இருக்கணும்னு சந்தோஷம் அந்த படம் பார்த்தாங்க அப்படின்றதுல ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்றைக்கி நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. அதான் பண்ணேன். ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்றைக்கி இந்தளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர் தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்கில் படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எங்களுக்கு எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ளஸ்ஸாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர்.
தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண் சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி இருந்தால் உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடிப்பேன், எனக்கு சில ஐடியா கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப 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 நன்றி பாலா. லவ் யூ தம்பி. எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்றைக்கி என் கூட என் அண்ணனா, என் தம்பியா, என் ஃபேமிலியா, என் கூடவே இருக்க என் தம்பி. அவ்வளோ மெனக்கிறேன் எனக்கு பின்னாடி, எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக, இந்த ப்ரொமோஷனுக்கு என்ன அவ்வளோ மெனக்கிட்டுருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய ஷெட்யூல் அவ்வளோ இருக்குது. அது எங்கே ஃபண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேறு லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷ் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, தேங்க்யூங்கய்யா. ஃபஸ்ட்டு நம்பிக்கை ஒரு பூஜை போகிற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆகும்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லியாச்சு. என்ன சொன்னார்ன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் கோவமெல்லாம் படலையா, ஸ்டோரியில் என் பேர் படலன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இது என் பேர் வரக்கூடாதுன்றதை நான் பிரசாந்தை சொன்னது. நான் இந்த கதை சொல்லி முடிச்சு வேணாம், அவர் டாபிக் வரப்பேன் நான் வரேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. புதுசாக வராருன்னு அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லிடுவீங்க. அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாம், உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவில் இருக்க அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமையா, அதனால் உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படியே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டு நான். வேறு ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸுக்காக ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வார், அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேறு எந்த பிஆர்ஓ யாருமே தேவை, அவர் ஒரே ஆள் போதும்னு சொல்லுவார். எல்லாம் நான் நல்ல விஷயத்துக்கு நான் அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். இங்கே சூப்பர் ஸ்டாரோடைய இன்றைக்கி உங்கள் படத்தை கிளிப்பிஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடியில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது. அதோட சூழலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள். ரொம்ப நன்றி பிரதர். லோகேஷ் தேங்க்யூ பிரதர். மாது செல்வராஜனே உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நாள் நம்ம பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அதென்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவர். என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சரி, எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம்தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டைரக்டர் பிரசாந்த் இந்த படத்தை டைலாக் வச்சுருப்பார், அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டால் சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்ட்டு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்றைக்கி எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலான்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லோரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சுட்டு நான் பாண்டியராஜன் மாதிரியே சிவா சார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லோரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசாலாம் நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்புறம் சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, எங்கே அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இங்கே உதவி இயக்குனருக்குள்ளே ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே. ஆமாம், டக்குன்னு உதவி இயக்குனர் போயிட்டு அந்த காரை ஒதுக்குனான் டைரக்டர் சொல்லி ஒரு டென்ஷனாக நான் ஊர் அஸ்தனை எட்டா போய் அந்த காரை வெளில போச்சுங்கன்னா கேட்பார். டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆயிடும்னே. என்ன அண்ணன் எல்லா அஸ்தனைட்டும் அங்கே போயிட்டாங்க, அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே இருந்த பூரா உதவி இயக்குனர் சார் அப்படின்னா. என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரை கேட்டால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அசிஸ்டண்ட்டு. அப்போ அந்த பெரியவர் அவர் அசிஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அசிஸ்டண்ட் தான். எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சிருந்த தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் வந்தது பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ளே வந்துடுவான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது.
எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ண சொல்கிறப்போ குமாரனை சொன்னார், இந்த மாதிரி பிரசாந்த் கிட்ட நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு, இல்லை வெப்சீரிஸ் நல்லா இருக்குது, சூப்பராக போயிருக்கு, கரெக்டாக இருக்கும், நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு. சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு கூப்பிடுங்க கதை கேட்பா அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சி விட்டு தம்பிகிட்ட ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடங்களில் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன்கிட்ட சொன்னேன், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார், அண்ணன் இல்லைண்ணே நம்மக்கிட்ட ஒரு லைன் இருக்கே, அதை நீங்கள் சொல்லி பாருங்கண்ணே. அண்ணா அது தப்புண்ணே, அது நல்லா இருக்காதுண்ணே, நமக்காக எனக்கு நிறைய டேரக்டர் கதை வச்சுருப்பேன், நான் போயிட்டு என்ன கதை நான் கதை இருக்குது நீங்கள் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரை பிரஸ்தானம் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணும், இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் இப்படி ஒன்று இருக்க தம்பி, எப்படி தம்பி இருக்குது, இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி, அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை எல்லா உறவுகளுமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்குறோம்னா அது தாய் மாமன் தான். அது மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ளே இருக்க ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போய் தான் ரொம்ப நாள் நம்ம அந்த கதையை பேசிட்டுருக்கேன். நான் வெற்றிமாறன் அன்றைக்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரிய சூப்பராக இருக்குது சூரிய, உங்களை கூட வந்து சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது சூரிய, இன்னும் சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார், இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன். சூப்பராக ஒன்றே சொன்னாப்புல ஒரு வார்த்தை, அண்ணன் இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு. தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நான் நிறைய என் பங்குகள் பதிவாகிருக்கு, அதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி அண்ணன் தயவு செய்து சொன்னேன், இது சூப்பர், இன்றைக்கி தேவையான ஒரு படம், இது படமாக மட்டும் இல்லை, இது இன்றைக்கி தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும், இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படி தான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா, அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் யாருன்றப்ப ஆனால் பார்த்துக்கலான்னுண்டாச்சு, போயாச்சு, ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர், சுவாசிகா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே தம்பி, அந்த பையன் லட்டு பார்த்துக்கலான்னு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிகா ஓகே, அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்குது தம்பி, ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி, அண்ணே அதை பார்த்துக்கலான்னு. இதுக்கு இல்லை குமாரண்ணே, அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள், அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு பாருங்க, இது நல்லா இருக்குண்ணே, டேரக்டருக்கு அனுப்புனீங்களா, அனுப்பிட்டார். நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புகிறேன், 2 பேரும் மாற்றி அனுப்பி. இதுக்கெல்லாம் பொண்ணு வருது, ராஜகிரன் அப்பா ஓகே ஆகிட்டார், சந்தோஷம் தம்பி, அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. அவன் தாண்டா மெயின், அவனை ஏடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டார். காரில் போடுறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையெல்லாம் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. இந்த குழந்தைக்கு நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சினேன், காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து. தம்பி இப்போ பாருங்க தம்பி, ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், சத்தம் இல்லாமல் பாருங்கள், ஓகேன்னு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி இந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். பார்த்துக்கலானே, என்னடா இவன் எதோ சொன்னாலும் பார்த்துக்கலாம். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேனே. ஷூட்டிங்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அண்ணே அந்த பையன் நான் தானே கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பேஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஓகே தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி, ஓகே பூஜை ஓகே தம்பி, அந்த பையன் யார் தம்பி, பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, அண்ணன் இந்த தம்பி ஓகே வேண்டாப்புல, தம்பி சூப்பர் தம்பி, நல்லா இருக்கேன், பப்ளியாக இருக்கேன் தம்பி, இப்படி பயந்தான் தம்பி, தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்சேன், எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. நம்மளோட தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சுருந்தம்பி, இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி. ஆனால் இல்லைண்ணே கரெக்டாக ஓகே. சூரியன் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டா, ஆண்டவனே கடவுளே அப்படின்ட்டு, அஜித்தே அப்படின்ட்டியா. ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட்டு முதல் ஷாட் அதானே தம்பி டேரக்டர் சொல்கிற மட்டும்தான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல, ஓகேன்ட்டியா. ஐயய்யே சரி இல்லையே, ஓகே ரெடி. அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம், எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன், இவன் பின்னாடி விழுந்துவேன், அப்பாவா அங்கே இல்லைப்பா, அப்பா இல்லை டேரக்டர் எங்கன்னு, அப்பாவா அப்படின்ட்டு. சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன்.
உங்கள் இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா கேட்குறா. டேய் டைரக்டர் சார் எங்கடாண்டானே. அன்கிள் அப்பா தானே அப்படின்டா. டைரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போட. அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே. என் பையன் சென்னையில் இருக்கான். இவன் யார்? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாதமாக சொல்லலை? 6 மாதமாக கேட்டனே தம்பி. அந்த பையன் எங்கே, அந்த பையன் அவ்வளோனா கேட்டுக்க தம்பி. பார்த்து அப்போ அந்த பார்த்துக்கலாம் பார்த்துக்கு தானே தம்பி. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாடே, உங்களுக்காக ஓகே பண்ணலாடே. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகுமே, வளர்ந்துருவியாவே. இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேறு மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு. டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான். உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டான். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படி நமக்குத்தான் ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதானே. அது எந்த குழந்தைண்ணே, இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே இதெல்லாம் வந்து 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யாருக்குமே இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை. சாமி மாதிரி காப்பாற்றிட்டேன் அது. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறியான் அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னென்னா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ளே விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்டா படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இது எங்களுக்கு தெரியலை. இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரசாந்தில் சரி சரி போதுமா, சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாப்பிட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது? ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல, அப்பா நாளைக்கு வாங்கி தரேன், அப்பா வாங்கி தரேன். ஓகே என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுண்ணே, செத்தே அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கிறேன், பெட்டில் படுத்து கிடக்குறங்கிட்ட ஐஸுங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்ட்ரோப்ளாக சீன், மெயினான சீன், அப்படி எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லி வச்சு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு போயிடுச்சேன். ஆக்ஷன் ரெடி, டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா? இல்லைடா கட்டி பிடிச்சார் அங்கிள். டே இல்லைடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்களா? இல்லைடா சொன்னா கேள்றா. டப்புன்னு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமாக இல்லைடா, சத்தியமாக கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாத்தையும் கேட்டேன். கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மைதே, ஆனால் கட்டி பிடிக்கலடா. கையை போட்டாரா? கை போயிட்டு போமாட்டார், திருப்பிட்டு ஓகே ஷார்ட் ரெடி, படுத்து ரெடி ஆக்ஷன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லைடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு அடிச்சுட்டு, அன்னைக்கு அம்மா பேசுகிறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கட்டு. டே எதுக்கு அப்படின்னு அடிச்சிட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டார் அவர்? தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இது ஒரு அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி ஆனால் அவனை எப்படியாவது கூல் பண்ணுங்க, லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன 10 நைட்டு போனாங்க, அவன் பண்ண மாட்டான்னு அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கு வந்து டே இல்லைடா அங்கே பாரு இப்படித்தான் அப்படி சரியா? ஓகே 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 ரெடி, இப்படித்தானே ஷார்ட் எடுத்தோம். அதனால் யாராவது இப்படி கை எடுக்க வந்தாங்கன்ற லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றவாப்புல இது. ஸோ அப்படி ஒரு அம்மா பாசமான ஒரு தம்பி. இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடா, எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டான். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்கப்பிள்ளை, ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேறு எத்தனை குழந்தைகள் வந்ததுனாலும் தெரியலை, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை. தேங்க்யூ தம்பி, ரொம்ப நன்றி தம்பி.
பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரி கதை கொடுத்தான்றாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கூட கதையில் ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதையை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சார். உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலை இணைந்திருங்கள். மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.